ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டீகோட்டிங் ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, ஒரு உணவு இது ரொம்ப உடலுக்கு கெட்டது, இது எடுத்தால் நல்லது கிடையாது இப்படின்னு ஒரு விஷயங்களை சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மைங்கிறது வேறு மாதிரி இருக்கும். இப்போது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மகாத்மா காந்தி வெர்சடைல் பர்சன், அதாவது பல்வேறு திறன்களை கொண்டவர். ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்காரு, சுதந்திரத்திற்காக போராட்டம் செஞ்ச ஒரு மாபெரிய வீரர். இப்படி மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் அவருக்கு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. அந்த தனித்தன்மையில் ஒன்று தான் அவர் தன்னைத்தானே நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அதாவது உணவு சார்ந்து தன்னோட உடலை வருத்தி நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சுருக்கார். அது மட்டும் இல்லாமல் உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் எதெல்லாம் முயற்சி செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா, உப்பில்லாத உணவு, சால்ட்லெஸ் டயட். பல நாளைக்கு உப்பே போடாமல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா உணவு எடுத்திருக்கார். அதுக்கு அவருக்கு என்ன காரணம் அப்படின்னு நினச்சாருன்னா, உணர்ச்சிகளை அதிகமாக தூண்டக்கூடியது இந்த உப்பு தான். அதிகமாக கோவப்படுறது, ஆவேசப்படுறது, இந்த மாதிரியான உணர்வுகளை அதிகமாக படுத்துறது உப்பு தான். அதனால் உப்பு இல்லாமல் நம்ம சாப்பிட்டோன்னு சொன்னால் நம்மளுடைய உணர்வுகள் கட்டுப்படும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். ஆனால் அது ரொம்ப நாளுக்கு என்ன செய்யலைன்னா அவரோட உடலை பலகீனமாக்கிடுச்சு. அப்போ திரும்பவும் டாக்டருடைய ஆலோசனை பிரகாரம் உப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அடுத்தபடியாக இயற்கை உணவு, சமைக்காத உணவு, வெறும் பழங்களை மட்டும் எடுத்து நிறைய நாள் அதை ட்ரை பண்ணியிருக்காரு. நம்ம இதே மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மெயினாக மண்ணீரல் பாதிப்படையும். அதனால் வெறும் ஃப்ரூட்ஸை மட்டுமும் நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்து அவர் தானியங்கள், காய்கறிங்க இப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்கார். வேக வச்சு சாப்பிடாம பச்சையாக சாப்பிட்டா அது இன்னும் உடலுக்கு நல்லதுன்னு அதையும் முயற்சி செஞ்சுருக்காரு. கோதுமையிலலாம் சலிக்காமல் அதனுடைய தோலோடு சமைச்சு சாப்பிடக்கூடியதாக அது முயற்சி செஞ்சுருக்காரு. அவரோட வாழ்நாளை பார்த்திங்கன்னா சர்க்கரை, இனிப்பு இதையும் கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்துருக்கிறார். தேவைப்பட்டால் கொஞ்சம் தேனோ வெல்லமோ சாப்பிட்ருக்காங்க. அதாவது அவருக்கு என்ன நினப்புனா, நம்ம நாவிற்கு அதிகமான சுவை கொடுத்தோன்னா உடம்பு கெட்டு போகும். அதனால் சுவைக்காக சாப்பிடாம உடல் நலத்துக்காக சாப்பிட்ணுங்கிறதுல ரொம்ப தன்முனைப்பாக இருந்தார். கசப்பு நம்ம உடம்புக்கு வேணும் அப்படின்னு எடுத்துக்கிறதுக்காக அவர் பார்த்திங்கன்னா வேப்பிலையிலே சட்னி செஞ்சு சாப்பிட்ருக்காராம். பல ஆராய்ச்சிக்கு பிறகு அவர் முடிவுக்கு வந்தது பார்த்திங்கன்னா, ஒரு 2 சிறந்த உணவை எடுத்திருக்கார். ஒன்று ஆட்டுடைய பால், இன்னொன்று வேர்க்கடலை. இந்த ரெண்டுமே சிறந்த உணவு அப்படின்ட்டு அவர் எடுத்திருக்காரு. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இளமையான வயசில் நம்ம பயணிக்கிறதோ, இளமையான விஷயத்தில் சில விஷயங்களை செய்கிறதுங்கிறது எல்லாராலையும் முடிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அவருடைய முதிய வயதில் தான் இந்தியர்களுக்காக எழுச்சி போராட்டம் பண்ணணுன்றதுக்காக பல கிலோமீட்டர் தூரம் நடந்திருக்காரு. சுதந்திரத்துக்கு ஆட்டோட பாலும் வேர்க்கடலையும் பின்னாடி ஒரு விஷயமாகவே இருந்திருக்கு. இந்த டீகோடிங் ஃபுட்டில் வேர்க்கடலை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அதில் அதிகமாக கொழுப்பு இருக்கும், நிறைய சாப்பிட்டா வெயிட் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனு, ஃபைபரு இப்படி இருக்கும். மோனோ அன்சாச்சுரேட் ஃபேட், அதாவது நமக்கு உடம்புக்கு தேவையானது அளவுக்கு தான் அதனுடைய சத்துக்கள் இருக்குது. அதனால் இது கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே, ஒரு 50 கிராம் வேர்க்கடலை சாப்பிட்டாலே அப்படியே வயிறு ஃபுல்ஃபில் ஆகிடும். அதனால் இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர எடையை அதிகமாக கூட்டாது. இன்னொன்று இந்த கொழுப்பு இதயத்தை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஒமேகா ஃபேட்டி 6 அப்படிங்கிற ஒரு கொழுப்பு அமிலம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் செல் சிதைவு தடுக்கும். அதாவது நல்லா யோசிச்சு பாருங்களேன், செல்கள் சீக்கிரமாக அழியறதை தடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அப்போது இந்த ஒரு வேர்க்கடலை எவ்வளோ சிறந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள். இது இல்லாமல் கெட்ட கொழுப்பு LDL அது நமக்கு உடம்புல குறையும். இன்னொரு சில பேர் சொல்லுவாங்க, இது எடுக்கிறதுனால பிம்பிள்ஸ் வரும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆனால் இதுவும் உண்மை இல்லை. இதில் விட்டமின் E மற்றும் ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய துத்தநாகம் இருக்குது. இது ரெண்டும் தோலுடைய பொலிவுக்கு தான் உதவுமே தவிர இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உருவாக்காது. வேணால் ஒரு சில பேருக்கு, அதாவது பொதுவாகவே ஒரு சில பேருக்கு ஃபுட்டில் சில அலர்ஜி இருக்கும். அந்த மாதிரி எங்கேயாவது யாராவது கொடுத்துருக்குமே தவிர மீதி எல்லாருமே வேர்க்கடலையை எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவாக தான் இருக்குது. இன்னொன்று என்ன, கடலை எண்ணெயில் தான் முன்னாடிலாம் அந்த கிராமத்தில் இருக்கவங்களாம் முறுக்கு, அதிரசம் இப்படிலாம் செய்வாங்க.
ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த கடலை எண்ணெய் யூஸ் பண்ணால் அதிகமான கொழுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கடலை எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்ல செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. அது வந்து ஸ்மோக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது சுமார் 230 டிகிரி செல்சியஸ், அதாவது அதிக வெப்பத்தை தாங்கும். ஒரு சில எண்ணெய்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிக வெப்பம் போச்சுன்னு சொன்னால் அதனுடைய மாலிகுல்ஸ் வந்து மாற ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரியில் வந்து மாலிகுல்ஸ் அதிகமாக மாறாமல் இருக்கிறது வந்து நெய், இந்த கடலை எண்ணெய் இதெல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்தது தான். இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு புதுசாக இருக்கலாம். ஆனால் இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து வேர்க்கடலைங்கிறது ஒரு சிறந்த உணவு. இது இதயத்துக்கான ஒரு சிறந்த உணவும் கூட. அதனால் நம்ம டெய்லி, அதாவது அதிகமாக எடுக்கக்கூடாது, டெய்லி ரொம்ப கொஞ்சமாக நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். இல்லை வந்து சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நம்மளோட ஆரோக்கியத்திற்கு இதுவும் நமக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும். நன்றி.